போய் பார்ப்போம். அவங்க மல்டி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட டயர் வேர்ல்ட். ஹாய், வெல்கம் பேக் டு ஹைப்ரிட் வியூஸ். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம XUV500, அதாவது நம்ம சீட்டாக்கு வந்து ஒரு ஒரிஜினல் அலாய்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போயிட்டு இருக்கோம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீலங்கப்பட்டி பைபாஸ் பக்கத்துல தான் அந்த ஷோரூம் இருக்கு. ஃபேன்சி அலாய் தான் போட்டோம் நம்ம கார் வாங்கினப்ப. இப்போ வந்து அதுக்கு ஒரிஜினல் அலாய்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வந்து ஒரிஜினல் அலாய்ஸே வாங்கி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் அதுக்கு மாடிஃபை பண்ணி, அதுக்கு சில ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல அவுட்புட் எடுத்திருக்கோம் அந்த ஒரிஜினல் அலாய்ஸ்க்கு. நம்ம XUV வந்து ஃபியூச்சரில், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி மாற்றலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இப்போயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுக்கான வேலைக்காக தான் போயிட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோவில் சந்திப்போம். நம்ம சீட்டாக்கு வந்து அலாய்ஸ் வீல் மாற்றினதுக்கப்புறம் அதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது நம்ம வந்து இந்த வீடியோவில் அதை பார்ப்போங்க. போய் பார்ப்போம். ஸோ பாருங்க, போய்கிட்டே இருக்கணும். ரீச் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. நம்மளோட டயர் வேர்ல்ட் கண்டிப்பாக A to Z எல்லாமே அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட டெக்னீஷியன்ஸ், லேபர்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரியே கேரேஜுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம வெஹிக்கிள் வந்து எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ இருக்க வீல் அந்த ஃபேன்சி வீல் சீட்டாக்குன்னு சொல்லிட்டு சீட்டா கொட்டாமல் இருந்தால் எப்படி, அதையும் நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வந்து நம்மளோட, அதாவது ஏற்கனவே போட்டிருந்த அலாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீலா இது. ஸோ நெக்ஸ்ட்டு கழட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். இங்கே தான் அவங்க வச்சு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து நம்ம அலாய் வீலிருந்து வந்த டயர் தான். எல்லாமே வந்து ரோபோட்டிக் சிஸ்டம் தான். எதுவுமே வந்து ஆள் செய்யக்கூடிய வேலையே இல்லை. எல்லாமே அட்ஜஸ்டபிள் ரோபோட்டிக் சிஸ்டம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிமூவ் பண்ணிக்கும். பாருங்கள், ஏர் எடுக்கிறதுக்காக பசங்க இப்போ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. என்னப்பா ரொம்ப டைட்டாக இருக்கா? ஆயில் எதாவது போட்டுக்கலாம்ல. தானாக பின்னாடி போகுது. ஸோ இதுதான் நம்ம மாடிஃபை பண்ண போகிற புது அலாய். இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இந்த அலாய். இதுக்கு வந்து நம்ம மேட் ஃபினிஷிங் அடித்து, அதுக்கு மேலே பிளாக் வந்து கிளிட்டர் அடித்து, அதுக்கு மேலே கிளியரன்ஸ் அடித்து, அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர், அதாவது செரி ரெட் கலர் ரிஃப்ளெக்டிங்காக ஒரு ஸ்டிக்கர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்து நம்ம இந்த அலாய் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து 10 ஃபோக்ஸ் அலாய். கலர் ஸ்டிக்கரிங் பேஸ் பண்ணி எந்த இதுவும் பார்க்கல.
சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வாவ், சான்ஸே இல்லை இதோட லுக். இங்கே பாருங்கள், நம்ம XUV500 அதாவது சீட்டா கூட அலாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் ஓடும் போது நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸ்பீடாக போகுது, செம்ம ஃபோர்ஸாக போகுது உள்ள. இப்போ வந்து நம்ம வீல் பேலன்சிங் பண்ண போகிறோம். க்ரீன் காட்டுற இடத்துல ஓட்டணுமா? நான் அலாய் வீல் இப்போ தான் போடுறோம் நம்ம கழட்டி ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கு இன்னும் பெயிண்டிங்கு பட்டி பார்க்குற ஒர்க்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம அலாய் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதோட லுக் வந்து இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆக போகுது. நம்ம சீட்டாக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபுல் இதே தெரியும், அவுட்ஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறான். தம்பி ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுப்பா, செய்கிறேன். சரி, நம்ம ஆடு வெளியே போன மாட்டோம். சரி, அதை கொடுப்பாங்க ஒரு நிமிஷம். இந்த கப்பு வந்து கம்பெனியில் போயிட்டு நம்ம வாங்கினா இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 1000 நாங்கள் பாருங்கள் உள்ளங்கையில் இருக்குது. இந்த வீலுக்கு வர கப்பே வந்து 1000 ருபீஸ் வருமா ஒரிஜினல். இதுலேயும் ஒரிஜினல் வருது. ஸோ ஒரு வீலுக்கு வந்து இந்த கிளிப்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ தான் கழட்டும் போது உடச்சிட்டேன். பார்ப்போம். இந்தப்பா இது இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து கப்பு போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இதோட அவுட்ஃபிட் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரிஃப்ளெக்டர் பெயிண்ட்டுக்கும் நம்ம சீட்டாக்கு எப்படி நிற்கிறான்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து முன்னால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பின்னால் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வியூ ஸ்போர்ட்டிவ் லுக் தருதா இல்லை இந்த வியூ ஸ்போர்ட்டிவ் லுக் தருதா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்மளோட செகண்டு வீலும் போட்டாச்சு. அதாவது பின்னாடி பேக்கில் 2 லெக்னே சொல்லலாம் நம்ம சீட்டாக்கு. அதுவும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லுக் வைஸ் நம்ம காரை வெளியில் எடுத்து நம்ம காமிப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். டாப் எண்டில் என்னெல்லாம் இருக்குமோ நம்ம காரில் அதை விட அதிகமாகவே இருக்குது. ஒன்று மிஸ் ஆகிறது என்னென்னா சன்ரூஃப் மட்டும் நம்ம இன்னும் வைக்கல நம்ம காரில். மீதி எல்லாமே டாப் எண்டில் இருக்கிறத விட அதிகமான ஒரு அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம காருக்கு பண்ணியிருக்கோம். பாருங்கள் நம்ம சீட்டாக்கு எந்த அளவுக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இதோட அவுட்ஃபிட் லுக். ஐயோ, வெயிலில் வந்து கிளியராக தெரியவே இல்லை, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து XUV லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது பாருங்கள், மறக்காமல் இந்த மாதிரி உங்களோட காசுக்கும் வந்து இது பண்ணணும் அப்படின்னா டயர் வேர்ல்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ், நம்ம கேரேஜில் அதாவது டயர் வேர்ல்டில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன்ஸ் லேபர்ஸ் இவங்க தான். நம்ம வந்து இவங்க மூலிமா தான் நம்ம வந்து சீட்டாக்கு வந்து அலாய் வீல் மாற்றிருக்கோம். இவங்க தான் அந்த லேபர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். இவங்களால தான் கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வீல் மாற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கைது மையெல்லாம் பூசிட்டு ஸோ இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸும் பண்ணி விடுங்க, எல்லாமே பண்ணி விடுங்க. பையன் ஆமாம்
மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப் டு த ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.